அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையில் உங்களை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறது. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். எபேசியர் 2:5 அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வேதம் அழகாய் சொல்லுகிறது, அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை. ஆமென். அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை, அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை. ஆண்டவருக்கு மகிமை. ஒரு காலத்திலே நான் அக்கிரமத்திலே மரித்திருந்தேன், பாவத்திலே மரித்திருந்தேன். நீங்கள் அக்கிரமத்திலே மரித்திருந்தீர்கள், பாவத்திலே மரித்திருந்தீர்கள். அக்கிரமத்திலே மரித்தவர்களாயிருந்த நம்மை, அக்கிரமத்திலே நான் செத்து போய் கிடந்தேன், அக்கிரமத்திலே நான் மரித்து போய் கிடந்தேன். நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். நம்மை ஆண்டவர் கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுடனே கூட ஆண்டவர் உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கர்த்தருக்கு மகிமை. கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிறிஸ்துவோடு கூட நாம் உயிர்த்தெழுந்திருக்கிறோம். ஆமென். பைபிள் சொல்லுகிறது, ஞானஸ்நானத்திலே அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டவர்களாய் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலை தரித்துக் கொள்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஞானஸ்நானத்திலே அடக்கம் பண்ணப்பட்டவர்களாய் உயிர்த்தெழுதலின் சாயலை தரித்து கொண்டவர்களாய் நாம் இருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி. நம்மை ஆண்டவர் உயிர்ப்பித்தார். செத்து கிடந்த ஆத்மாவை உயிர்ப்பித்தார். பாவத்தில் மரித்து கிடந்த ஆத்மாவை உயிர்ப்பித்தார். சாபத்தில் மரித்து கிடந்த ஆத்மாவை ஆண்டவர் உயிர்ப்பித்தார். ஒன்றுமில்லாமல் இருந்த நம்மை ஆண்டவர் உயிர்ப்பித்தார். ஆண்டவர் உயிர்ப்பிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். உயிர்ப்பித்தார். அதற்காக ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். இனி நாம் மரித்தவர்கள் அல்ல, செத்து போனவர்கள் அல்ல. நம்முடைய ஆத்மாவிலே உயிர் இருக்கிறது. கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறது. நமக்குள்ளே பரலோக ஜீவன் இருக்கிறது. ஆக அவருடைய ஜீவன் இருப்பதனால், அவர் நம்மை உயிர்ப்பித்ததினால் நாம் அவருடைய காரியங்களை தேடுகிறோம். அவர் நம்மை உயிர்ப்பித்ததினால் அவரை நாம் நேசிக்கிறோம். அவர் நம்மை உயிர்ப்பித்ததினால் அவர் நம்முடைய பிதா என்று அவரை நாம் கூப்பிடுகிறோம். அவர் நம்மை உயிர்ப்பித்ததினால் அவர் மேல் ஆசை, அவருடைய ஊழியத்தின் மேல் ஆசை, வேதத்தின் மேல் ஆசை, அவருடைய பிரசன்னத்தின் மேல் ஆசை. இவைகளெல்லாம் ஏன் இருக்கிறது என்றால், அவர் என்னை உயிர்ப்பித்தார். அதற்காக ஸ்தோத்திரம். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆம், நான் ரட்சிக்கப்பட்டேன் கிருபையினாலே. நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் கிருபையினாலே. ஆண்டவருடைய கிருபை உங்களை ரட்சித்திருக்கிறது. அவருடைய கிருபையினால் தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவருடைய கிருபையினால் தான் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். அவருடைய கிருபையினால் தான் விடுவிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவருடைய கிருபையினால் தான் உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னா கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். கிருபையாக நம்மை ரட்சித்தார். நம்மை ரட்சித்தவருக்கு ஸ்தோத்திரம். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆண்டவர் கிருபையினாலே கொடுத்த ரட்சிப்புக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கிருபையினாலே ஆண்டவர் கொடுத்த மீட்புக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கிருபையினாலே ஆண்டவர் கொடுத்த எல்லா நன்மைகளுக்காகவும் ஆண்டவருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவருடைய கிருபை, நம்மை ரட்சித்ததான ஆண்டவருடைய கிருபை. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய பாவத்திலிருந்து நம்மை ரட்சித்தார். பரலோகத்திற்கு போவதற்காக நம்மை ரட்சித்திருக்கிறார். உலகத்திலே நாம் அழிந்து போகாதபடி, பாவத்திலே மாண்டு போகாதபடி. இந்த உலகம் நம்முடையது அல்ல, நமக்கான ஒரு நித்தியம் இருக்கிறது. அதற்கு ரட்சிப்பு தேவையில்லையா? அந்த ரட்சிப்பை நமக்கு கொடுத்தாரு. பணம் கொடுத்து வாங்க முடியாத மிகப்பெரிய ஈவா இருக்கிற அந்த விலை மதிப்பில்லா ரட்சிப்பை கொடுத்த ஆண்டவருக்கு மகிமை கனமும் உண்டாவதாக. கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உடைய பரிசுத்த கரங்களில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். சர்வல்லவராகிய நீர் எங்களோடு இருக்கிறீர். பாவத்திலிருந்து எங்களை ரட்சித்தீர், சாபத்திலிருந்து எங்களை ரட்சித்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய கிருபை எங்களை தொடர்ந்து தாங்கிக் கொள்வதாக. ரட்சிக்கப்பட்டவர்களாய் வாழ, ஆண்டவரால் உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள் என்கிற சிந்தையில் இருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. துதிகனமையும் எடுத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.